இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ பிரச்சனை வருது. எல்லோரும் என்னை வந்து டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, என்னை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, எனக்கான சரியான ஒரு உணர்தலோ புரிதலோ இல்லாமல் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களை சுற்றி உங்களை விமர்சிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். என்னுடைய பாட்காஸ்ட்டில் நிறைய தடவை நான் பிரெனே ப்ரவுன் அவங்கள பற்றி பேசியிருந்திருப்பேன். அவங்க ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்னு வச்சுக்கோங்க, ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட். அவங்க சொல்லுவாங்க, அவங்க ரெஃபர் பண்ணுறது தியோடர் ரூஸ்வெல்ட், அந்த காலத்து யுஎஸ் பிரசிடெண்ட் டெடி ரூஸ்வெல்ட் அப்படிம்பாங்க. அவரோட கோட் ஒன்று ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த சும்மாவே விமர்சனம் பண்ணிவிட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, எத்தனையோ பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைட் லைனில் உட்காந்துட்டு நம்மளை விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான பதில் இது ஒன்று தான். நம்ம ஜல்லிக்கட்டு போட்டி எடுத்துக்கோங்க. அத்தனை ஆயிரம் பேர் பார்க்கும் பொழுது அந்த வீர மகன்கள் எல்லாரும் அந்த களத்தில் குதித்து அந்த வீரமான பலமான அந்த மாடை சுற்றி 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 வந்து அடிபட்டு மிதிப்பட்டு ரத்தம் சிந்தி தோல் கிழிஞ்சு சமயத்தில் குடலெல்லாம் கூட வெளியில் வந்து போராடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க மற்றவங்களுடைய விமர்சனம், அதாவது வெளியில் நின்றுட்டு கத்துறாங்க பார்த்தியா, அந்த காலுக்குள்ளே பூந்து போ, அங்கே பிடி, இங்கே எகிரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சத்தத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கூடாது. யாருக்கு அந்த போட்டியாளர்கள்கிட்ட பேசுகிறதுக்கு தகுதி, விமர்சிக்க தகுதி இருக்குன்னா, அதே மாதிரி அதே களத்தில் இறங்கி சண்டை போட்டு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்துறாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது. அவங்க கொடுக்குற விமர்சனத்தை மட்டும்தான் அந்த போட்டியாளர்கள் காது கொடுத்து கேட்கலாம். மற்றவங்க சைடில் நின்று பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த போட்டியாளர்கள் முடித்து வெளியில் வரும்பொழுது தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க வென்று வெளியில் வராங்களா, இல்லை எல்லாத்தையும் இழந்து கை காலை கூட இழந்து வெளியில் வராங்களாங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்மளுடைய கஷ்டத்தில் நம்மளோட போட்டியில் பங்கெடுத்துக்காத யார் கொடுக்குற விமர்சனத்தையும் நாம் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய ஓட்டம் வேறு, உங்களுடைய எண்ணம் வேறு, உங்களுடைய குறிக்கோள் வேறு, அதே மாதிரி அவங்களதும் வேறு வேறு. அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக நிறையா நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டுக்கலாம். ஆனால் எந்த ஒரு விமர்சனமும் உங்களுடைய ஓட்டத்தை குறைக்கிற மாதிரியோ உங்களுடைய வாழ்க்கையை தடங்கல் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை பற்றி நம்ம அக்கறைப்பட தேவையில்லை. இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் என்னுடைய உழைப்புக்கான ஊதியம் எனக்கு வரவே கிடையாது. நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், ஜான் ஏறுனா முழம் சறுக்குது. அப்போ நான் எப்படி இதிலேருந்து மீண்டு வர முடியும், இந்த மோட்டிவேஷன்லாம் எப்படி நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இட்ஸ் ஓகே. நம்மளுடைய பாதை சரியான பாதை தான். நாம் போடுற அந்த எஃபர்ட், நம்மளுடைய கடுமையான உழைப்பு சரியாக தான் போயிட்டு இருக்குது. இது வந்து விழலுக்கு இறைத்த நீர் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா, நமக்கு புரிஞ்சதுன்னா அந்த உழைப்பை நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி இல்லாட்டியும் அடுத்த வாரம் இல்லாட்டியும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அதற்கான பலனை நம்ம அனுபவிக்க தான் போகிறோம்.